Hey everyone, இன்னைக்கு சால்னா எப்படி பண்றது பார்க்கலாம். இந்த சால்னா பண்ணா நான் 300 கிராம் சிக்கனை தான் இன்னைக்கு எடுத்துருக்கேன். இந்த 300 கிராம் சிக்கனை வச்சு தான் இன்னைக்கு சால்னா பண்ண போறோம். அதுவும் ஸ்ட்ரீட் ஸ்டைல்ல எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு சால்னா பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றது பார்க்கலாம். Hey hello guys, நான் தான் உங்க பீட்டோ and welcome to foods. ஃபர்ஸ்ட் நம்ம சால்னா பண்றதுக்கு வேண்டி ஒரு 2 பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அது ஃபர்ஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 10 பல்லு பூண்டும் 1/2 இன்ச் இஞ்சியும் கொஞ்சோண்டு புதினா அது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கப் தேங்காய், அந்த தேங்காயில் 1 டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்துருக்கேன். அந்த கசகசாவை ஃபஸ்ட்டே நான் ஊற வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சால்னா பண்ண ஒரு கடாய் வச்சு 60 to 80 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நம்ம சால்னா பார்க்க நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாவும் இருக்கும். அப்புறம் ஒரு 2 கிராம்பு, 1 இன்ச் பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, 2 ஆஃப் பிரியாணி இலை, கொஞ்சம் ரோஸ் பூ இதழ், 1 டீஸ்பூன் சோம்பு, எல்லாத்தையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம், ஸ்மாலாக இருந்தால் 3 or 4 எடுத்துக்கலாம். இந்த ஆனியனை நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு அப்புறம் 2 பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் தான் வதக்கணும். இல்லைன்னா ரொம்ப ரோஸ்ட் ஆச்சுன்னா நம்ம வெங்காயம் நம்ம சால்னாவில் தனித்தனியாக இருக்கும். அதுவே நல்லா வதங்கிருச்சுன்னா வெங்காயம் ஃபுல்லாக மசிஞ்சு சால்னா கூட அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். இப்போ நல்லா ஆனியன் வதங்கிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்ச ஜிஞ்சர் கார்லிக் அப்புறம் புதினா பேஸ்ட்டை அதை ஆட் பண்ணி நல்லா ராஸ்மில் போகிற வரை நல்லா வதக்கிக்கணும். இப்போ அது நல்லா வதங்கிருச்சு. அப்புறம் நான் ஒரு தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 4 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா அது எல்லாத்தையும் பேர்ன் ஆகாமல் மிக்ஸ் பண்ணி அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நான் ஒரு 300 கிராம் சிக்கனை ஸ்மாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரோட்டு கடையில் எப்படி சால்னா பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். நான் ரோட் சைடில் எப்படி சால்னா ரெடி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் கொஞ்சம் தண்ணியாக இன்றைக்கி சால்னா வைக்க போகிறேன். உங்களுக்கு திக்காக இருக்கணும்னா இந்த வாட்டரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதில் நான் 1 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு கப்பில் 5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டு டிசால்வ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தேங்காய் கசகசா போட்டு அரைச்ச பேஸ்ட்டை அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான சால்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கிறப்போ சைடெல்லாம் நுரையாக இருக்கும். அந்த நுரை போகிற வரை நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் நம்ம சால்னா சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம சால்னா ஃபஸ்ட் டே விட செகண்ட் டே ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நல்லா கொதிச்சு ஆயில் மேலே வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம சால்னா ரெடி. ஹே கைஸ், இந்த சால்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த சால்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீட்டில் செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்காம இருந்தா டிஸ்லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.